திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதே. ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொய்யான திருமேனில் உமைத்தானும் மிகவும் ஞானி கடல் மரமாமல் அழியாழும் மலத்தோவம் அழியாண்ட குழமாற வெளியாடும் மனிதனை கூட இணையான. தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சரமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் மக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி அருமையான ஒரு பணுவல் நமக்கெல்லாம் இதனுடைய திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க, இதனுடைய விளக்கத்தை நாம் சிந்திப்பதற்கு அம்மையின் அருள் இங்கே நமக்கு கூட்டி வைத்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இதுல போன பாட்டுல பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர் முளையாள் பருந்திய வஞ்சி மறுக்குள் மனோன்மணி பாச்சடையோன் அருந்திய நஞ்சு அமுது ஆக்கிய அம்பிகை. வாச்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை. அம்புய மேல் திருத்திய சுந்தரி. அவளுடைய எங்க இருக்கிறாள் அம்பாள் அப்படின்ற ஒரு கேள்விக்கு அருமையான ஒரு பதில். இது ஒரு சைவ சித்தாந்தத்தோடைய ஒரு ரொம்ப ஆழமாக நுட்பமாக சிந்திக்க வேண்டிய ஒன்று. போன தடவை நம்ம பார்த்தோம். இருந்தாலும் கூட அம்புயமே திருந்திய சுந்தரி. அம்மை வீற்றிருக்கிறாள். எதில் வீற்றிருக்கிறாள்? தாமரை மலரின் மீது வீற்றிருக்கிறாள். பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா லட்சுமி, மகாலட்சுமி, சரஸ்வதி, அம்மை இவங்க எல்லாமே தாமரை மலர் மீது. இந்த தாமரை மலருக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு உண்டு. இந்த தாமரையின் மீது வீற்றிருப்பவள் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. படங்களையும் நம்ம அதெல்லாம் பார்க்கிறோம். இதை விட மேலாக அங்க அண்டத்தில் இருப்பதான பிண்டம். அப்ப அம்மை அங்கே இருக்கிறாள் என்ற மாத்திரத்திலேயே இங்கே நமக்குள்ளும் இருக்கிறாள். அப்ப நமக்குள் இருக்கும் அம்மை எங்கே இருக்கிறாள் என்பதான பதிலாக அம்புயம் தாமரை. இந்த தாமரை என்பது இந்த உயிர்களாகிய நம்மிடம் இருக்கும் ஆதாரம். ஆறு ஆதாரம். ஒவ்வொரு ஆதாரத்திலும் இருக்கும் தாமரை மலரின் மீது வீற்றிருக்கும் அம்மை. அவ எப்படி இருக்கிறானா, அப்புயமே திருந்திய சுந்தரியாக. சுந்தரி என்றால் அழகின் வடிவமாக இருக்கும் அம்மை அந்தரியாகவும் இருக்கிறார். அந்தரி என்றால் ஆகாசம், பராகாசம். இப்ப இந்த சிதாகாசத்தில் இருக்கும் அம்மை, இந்த தாமரை மலர் மீது இருக்கும் அம்மை அந்த பராகாசத்திலும் பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட அம்மையின் பாதம். அந்த அம்மையின் பாதம் எது என்றால் ஞானமே வடிவாள். ஞானமே வடிவான பரம்பொருள் தான் இறைவன். இறைவன் வேறு, இறைவன் வேறு அல்ல. அப்படிப்பட்ட ஞானமே வடிவான இறைவனுடைய அந்த திருவடி தாமரைகள் இரண்டும் ஞானமாக சொல்லப்படும். அந்த திருவடி அபரஞானம் பரஞானம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த திருவடி எங்கே பதிய வேண்டும்? இதுதான் ரொம்ப ஹைலைட்டான ஒண்ணு. இந்த அம்மையுடைய திருவடி இது ஞானமே வடிவானது. அதுவும் பரஞானம் அபரஞானம் என்ற இரண்டு வகையாக. பரஞானம் என்பது வாளறிவு, அபரஞானம் என்பது நூலறிவு. நூலறிவின் மூலமாக உணர்ந்து, இங்கே நூல் என்று சொல்லப்படுவது வேதமும் ஆகமங்களும். இந்த நூல் அறிவின் மூலமாக இந்த இறைவனை உணர்ந்து அந்த ஞான பரம்பொருளை அடைதல். இதுதான் அபரஞானம் பரஞானம் என்று சொல்றோம். அப்ப இந்த திருவடி எங்கே இருக்க வேண்டும்? ஒவ்வொரு ஆதாரத்துல இருக்கு சரி, அப்புறம் நிராதாரத்துல இருக்கு சரி. ஆனால் இருக்க வேண்டிய இடம் என்பது உயிரின் அறிவு. அங்கதான் இருக்கு. சாமி இருக்கிறது எங்க இருக்கிறார்? எல்லா உயிர்களையும் இருக்கிறார். எல்லா உயிருடைய அறிவுலையும் இருக்கிறார். நமக்கு தெரியல.
நமக்கு உயிரே தெரியல, அப்புறம் உயிருடைய அறிவும் தெரியல, உயிரோட அறிவுல இருந்து செலுத்துற இறைவனையும் தெரியல. ஆனா உயிரின் அறிவில் மறைந்து நிற்கும் இறைவன். இதைத்தான் நம்முடைய தோத்திர நூல்களும் சாத்திர நூல்களும் முகத்தழிவாக எடுத்து உரைக்கக்கூடியதாக இங்க இருக்கிறது. அப்ப அந்த உயிரின் அறிவிலே இருக்கும் அந்த இறைவன் வெளிப்பட்டு தோன்றுதல் என்பது இந்த திருவடி. அப்ப இந்த திருவடி தானே, திருவடி என்பது ஞானம். ஞானமே வடிவான பரப்பொருள், உபச்சாரமாக தன் திருவடிதான். அப்ப அந்த திருவடி ஞானம் எங்க இருக்க வேண்டும் என்றால் இங்கே சென்னியதே. சென்னி என்றால் தலை. சென்னி 10ன்னு நமக்கு கொடுத்திருக்கிறார் மணிக்க வாசக பெருந்தகையார். மிக அழகாக 42வது திருவாசகத்துல நீங்க எடுத்து பாருங்க. 42வது பகுதி சென்னி 10. அதுக்கு கருத்துரை என்ன இருக்குன்னு பார்க்க, சிவ விளைவு. அந்த கருத்துரையே அந்த பகுதியின் அந்த ஆழ்ந்த கருத்து, உட்கருத்து, அதை எடுத்து சொல்லும். இங்கே சென்னி 10 என்பது உயிர்களாகிய நம்முடைய அந்த தலை, அந்த தலையின் மீது என்னுடைய திருவடி பதிவு. அப்படி பதிவு பட்டால் அதன் விளைவு என்னன்னா சிவ விளைவு. சிவம் என்றால் ஞானம், ஞான பரம்பொருள், ஞான வடிவாக ஆகுதல், அவ்வளவுதான். அப்ப ஞான வடிவு பெறுதல் என்பது எப்போது என்றால் என்றைக்கு நமக்கு இந்த திருவடி சார்பு கிடைக்கிறதோ அப்போது நமக்கு திருவடி சார்பு கிடைக்கணும். அப்ப அந்த திருவடி சார்பு எங்கே வந்து பதிய வேண்டும்? உயிரின் அறிவு. அதுதான் இங்கே உபச்சாரமாக சென்னி தலை. ஏன் தலையை சொன்னாங்க அப்படின்னா, என் சான் உடம்புக்கு இந்த சிரசே பிரதானம். இந்த சிரசுல இருக்கக்கூடிய உறுப்புகள் தான் அறிவு விளங்கும் பகுதியாக. சாத்திர நூல் அப்படித்தானே நமக்கு சொல்லுது. ஞான இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் விளங்கும் பகுதி, அறிவு விளங்கும் பகுதி. இந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவாக இருக்கிறது? இந்திரியங்களோடு கூடி. இந்திரியனா ஜடப்பொருள். அப்ப உயிர் அறிவு பொருள், அதனுடைய அறியாமையினால் ஜடப்பொருளோடு கூடி உலகமாகிய ஜடப்பொருளை அனுபவித்துக் கொண்டிருக்கும். அப்ப நாம அனுபவிக்க வேண்டியது எது என்றால் அந்த பரஞானம், இறைவன் ஆகிய அந்த ஞானத்தை அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த தலை அறிவு விளக்கம் தான். நம்ம சொல்ல எப்பா தலையில ஒரே மூளை நிறைச்சு போய் வடியணுமோ, ரொம்ப அறிவானவங்களை எல்லாம் நம்ம சொல்லும்போது தலையெல்லாம் முளையா இருக்கு அப்படி. அப்ப அந்த தலை என்பதுதான் உயிர்களாகிய உடம்பு எடுத்த உயிர்களாகிய நமக்கு அறிவு விளங்க வைக்கும் பகுதி. இந்த அறிவு உலக அறிவு தான். அப்ப இந்த உலக அறிவு நீங்கி அந்த இறை அறிவு சிவ பேரின்பத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு இறைவனுடைய திருவடி ஞானம், இங்கே அம்மையின் திருவடி ஞானம் அப்படியே அதுல பதிய வேண்டும். அதை இந்த பாடல் அழகா சொல்றார். அந்த சுந்தரி திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே என்று சொல்லி இப்போ அடுத்த பாட்டு இந்த முடிவுல இருந்து அங்க துவக்கம் வருகிறது இல்லவா? அப்ப அந்த சென்னி என்ற மாத்திரத்திலே தலை, யாருடைய? நம்ம உயிர்களுடைய தலை. சென்னியது உன் பொன் திருவடி தாமரை. அழகான ஒரு அடைமொழி கொடுக்கிறார். இந்த தலை சென்னி, இந்த தலை உயிர்களாகிய நம்முடைய தலை. இந்த தலை எப்படிப்பட்டதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம விளக்கி சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. முடை தலை என்பார். நாற்றம் மிகுந்த தலை. ஒரு 2 நாள் 3 நாள் தலைக்கு குளிக்கல, திறந்தோறும் தலை குளிக்கிறவங்க இருப்பாங்க. ஷாம்பு போட்டு அல்லது வாசனை எல்லாம் போட்டு தலை குளிக்கிறவங்க இருப்பாங்க. உள்ளது ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அது வாரத்துக்கு 2 நாள். அப்படி ஒரு வாரம் தலை குளிக்காம இருந்ததுன்னா தலையெல்லாம் சுக்கா அழுக்கா ஒரே நாற்றம், முடை நாற்றம். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். முடை நாற்றம்
அப்ப முடை தலைதான். முடைத்தலைனா நாற்றம், அதாவது கீழான நாற்றம் உடைய முடைத்தலை. எந்த தலை இறைவனுடைய அந்த அம்மையுடைய பாதம் வந்துட்டா எப்படிப்பட்ட மனம் பெறும் அப்படின்றதுதான் இந்த பாடல்ல முதல்ல சொல்றாரு. சென்னியது அவளுடைய தாமரை, அவளுடைய திருவடி எப்படிப்பட்டதா, திருவடியாகிய அந்த தாமரை எப்படிப்பட்டதா. நாம இன்னைக்கு தலைக்கு என்ன செய்யறோம், நல்ல ஒரு மனம் மிகுந்த கலவைகள், அதாவது ஷாம்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஷாம்பு இல்ல, அதுக்கு முதல்ல எல்லாம் சீயக்காய் போட்டோம். அந்த சீயக்காயில கூட எலுமிச்சம்பழம், ரோஸ் இதழ் இதெல்லாம் நல்லா காய வச்சு, அப்புறம் நறுமண பொருள் இதெல்லாம் காய வச்சு சேர்த்து இடிச்சு ஒரு காலத்துல ஆட்டணும், அப்புறம் இடிச்சோம், அப்புறம் மிஷின்ல கொடுத்தோம். இதெல்லாம் நறுமண பொருள்கள். இதெல்லாம் எதுக்காக, இந்த கேசம் நன்றாக வளர வேண்டும், நல்ல வாசமா இருக்கணும், இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் இல்லையா. ஆனா ஒரு நாள் பயன்படுத்துறோம்னா திரும்ப அந்த வாடை வந்துடும். அடுத்து 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 தொடர்ச்சியா செய்யணும். இப்படிப்பட்ட இந்த சென்னி தலை, இந்த தலையில் நல்ல நறு மலர்களை சூடுதல் என்பது பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கு உண்டு. அந்த கால ஆண்கள் எல்லாம், இன்னைக்கும் சில ஆண்கள்லாம் வைப்பாங்க தலையில் அந்த பூச்சூடுதல் அப்படின்றது. எதுக்காக என்றால், அது இந்த முடைத்தலை, இந்த துர்நாற்றம் அது நீங்குவதற்காக. நமக்கு அப்பர் பெருமாள் சொல்வார், அழல் ஓம்பு அப்பூதி குஞ்சி பூவாய் நின்ற சேவடியாய் அப்படிப்பார். ஏன்னா அப்பூதி அடிகள் அந்தர குலத்தை சேர்ந்தவர், அழல் ஓம்பக்கூடியவர். அவருடைய தலையில வைக்கக்கூடிய குஞ்சி பூவாய் நின்ற சேவடியாய் அப்படின்னு சொல்வார். அத குஞ்சி போடு துக்கி எதிர்வடி அப்படின்றது. அப்ப இந்த தலையில் முடை நாற்றம் நீங்க வேண்டும் என்பதற்காக உலகத்து வாசனை பொருள்கள் மட்டும் இல்ல, மலர்களையும் சுடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த மலரு, அந்த மனம் எல்லாமே கொஞ்ச காலத்துல போயிடக்கூடியது. சரி, இதெல்லாம் ஒரு மனத்தை கொடுக்குதுன்னே வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நறுமணம் கொடுக்குது தலை அப்படின்னு. ஆனா இந்த தலையில இன்னொன்று இருக்கு பாருங்க, அது என்னன்னா தழும்பு, படு அப்படின்னு சொல்லலாம். தழும்புன்னு சொல்லலாம், படுன்னு சொல்லலாம். அன்னைக்கு ஒருத்த என் தலையில எழுதுனா பாரு ஒரு எழுத்து, கொஞ்சம் அழுத்தி எழுதிட்டான். எல்லாருக்கும் லேசா எழுதிட்டா, எனக்கு கொஞ்சம் அழுத்தி எழுதி. அதனால இன்னைக்கு படுற கஷ்டத்துல இருந்து என்னால வெளியேற முடியல. அப்ப அந்த அழுத்தமான ஒரு தழும்பு, படு, இதை நீக்க வேண்டுமே இந்த தலையில இருந்து. உடைநாற்றத்தை நீக்கிறதுக்கு ஏதோ பொருள்லாம் வச்சாச்சு. ஆனா அந்த தழும்பு, அந்த வடு, அது மாற வேண்டுமே. தழும்பு மாறணும். இப்ப கை காலில் ஏதாவது அடிபட்டுனா, ஐயோ தழும்பு அசிங்கமா தெரியுது, அதை போக்குறதுக்கு ஏதோ ஒரு பொருள், மருந்து வாங்கிட்டு வந்து போடுறோம் இல்லையா. அதுபோல இந்த தலையில இருக்கு தழும்பு மாறுவதற்கு என்ன மருந்து அப்படின்னா, ஒரே மருந்து இல்லாமல் இல்லை, இருக்கு. அது என்ன பொருள், என்ன மருந்து என்றால் இந்த அம்மையின் திருவடி தாமரை. இதுதானே நம்ம அருளாளர்கள் எல்லாத்துலயும் சொன்னாங்க. இல்ல திருவாசகத்திலையும் ஜென்னிப்பத்துல அழகா எடுத்து ஒவ்வொரு பாடல்லையும் நீங்க இன்னைக்கு வீட்டுல போய் அதை எடுத்து பாருங்க. 10 பாடல்கள் கொண்ட ஒரு பதிகம். அப்ப அந்த ஒவ்வொரு பாடல்லையும் தூய மாமலர் சேவடி கண் நம் சென்னி, அந்த வார்த்தைகள் எவ்வளவு அழகா அமைச்சிருக்காரு பாருங்க. அவன் தூய மாமலர் சேவடி கண் நம் சென்னி மன்னி சுடருமே. அப்ப இறைவனுடைய திருவடி பட்ட மாத்திரத்தில் நம்முடைய சென்னி, நம்முடைய தலை இங்கே அப்படியே மன்னிதல், நிலை பெற்ற தன்மையும் சுடர் விடுதல், அறிவு விளக்கும். எவ்வளவு ஒரு அருமையா, மன்னி சுடருமே. அடுத்த பாடல்ல மன்னி மலருமே, அடுத்து மன்னி பொழியுமே. அருமையா அமைச்சிருக்கிறார். நீங்க கண்டிப்பா அந்த சென்னி 42வது பகுதி திருவாசகம், அதுல ஒவ்வொன்றையும் பாருங்க. அந்த சென்னியின் மீது சூட்டியதால், அந்த பாத மலர் சூட்டியதால் ஏற்படக்கூடிய விளைவுகளை, அதான் சிவ விளைவு.
அந்த கருத்துரை சிவ விளைவு. அந்த சிவ விளைவினால் வரக்கூடியத அழகா பட்டியல் போடுறார். மன்னி மலருமே, மன்னி திகழுமே, எவ்வளவு ஒரு அருமையான ஒன்றாக. அப்படித்தான் இங்கே அம்மையும் சென்னியது பொன் திருவடி, பொன் போன்ற திருவடி. ஏன் பொண்ணுங்கிறாங்க அப்படின்னா, செம்பு, நாமெல்லாம் செம்பு. அப்ப அந்த செம்பில் சதா காலமும் கழிப்பு ஏறிக்கொண்டே இருக்கும். இந்த செம்பு செம்பாக இருக்கும் வரையில் கழிம்பு இருக்கும். இந்த பொன்னான அந்த திருவடி இந்த செம்போடு சேர்ந்து விட்டால் இப்ப செம்பையும் பொன்னாக மாற்றிவிடும். இந்த சென்னிப்பத்துல வர்றது பூரா அப்படித்தானே வருது. மண்ணி சுடருமே, மண்ணி பொலியுமே, மண்ணி திகழும். இப்ப செம்பு பொன்னாக மாறுகிறது. அதனால் செம்பில் கழிப்பு ஏறுவது இல்லை. கழிப்பு ஏறாத ஒரு நிலை கிடைக்கிறது. அப்படி கிடைப்பதால் இப்போ உன்னுடைய பொன் திருவடி தாமரை என்று அழகாக அம்மையுடைய அந்த திருவடிக்கு சென்னியது உன்னுடைய பொன் போன்ற திருவடி தாமரை. என்னுடைய சென்னி என்பது செம்பாக, அழுக்கோடு கூடியதாக, களிம்போடு கூடியதாக இருப்பதால் உன்னுடைய திருவடி பொன்னாக இருக்கிறது. இந்த பொன் போன்ற திருவடி இங்கே என்னுடைய சென்னியிலே பதிதல் ஏற்பட்டால் இந்த தலையும் உடை நாற்றமுடைய தலையும் அப்படியே மனம் பரப்பக்கூடியதாக இருக்கும். இதுதான் நாம சூட வேண்டிய மலர். தலையில் சூட வேண்டிய மலர் எது என்றால் அம்மையின் பொன் போன்ற திருவடி தாமரை என்று அழகாக முதல்ல ஆரம்பிச்சு வைத்தார். இப்போ இந்த நமக்கு இந்த பாட்டிலையும் அழகா சொல்லியிருக்கு. நீங்க கந்தர் அலங்கார பாட்டையும் எடுத்து பாருங்க. செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் சூழ் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மா மகிழோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பம் அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்று பதிவு பெற்று. அவன் கால் என்றால் அவனுடைய திருவடி, அவனுடைய திருவடி சார்பு ஏற்பட்ட மாத்திரத்திலே இங்கே அயனுடைய கையெழுத்து, தலை அவன் எழுதுறான் இல்லையா, நம்ம தலையில ஒரு எழுத்து, அதுவே அழியக்கூடியது என்று அழகாக சொல்லி இருக்கிறார். அது போல இங்க அம்மையுடைய பொன் போன்ற திருவடி தாமரை இங்கே சென்னியின் மீது, நம்முடைய சென்னியின் மீது பட்ட மாத்திரத்திலே எப்படிப்பட்ட செம்பு போன்ற கணிப்போடு கூடி அந்த மலத்தோடு கூடி இருந்த இந்த அறிவானது இப்போது பொன் போன்று மிளிரக்கூடியதாக இருக்கிறது என்று அழகாக ஆரம்பிக்கிறார். இந்த பாட்டுல முதல் பாட்டுல அம்பாளை பத்தி சொல்லும் போது அம்புயமேல் திருந்திய சுந்தரி, அதாவது அம்மைய முதல் பாட்டுல எடுத்து பாருங்க. அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி அப்படின்னு சொன்னார். அதாவது படற்கையில சொன்னார் அம்பாள். கொஞ்சம் தூரத்துல உள்ளேயே நம்ம எடுத்துட்டா கூட மூணு படற்கை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் தள்ளி இருக்க அம்பாள் மாதிரி எடுத்து சொன்னார். இந்த பாட்டுல அடுத்த பாட்டுல அம்பாளோடு ஒன்றித்து முன்னிலையில் எனக்கு முன்னாடி நிக்கிற அது அந்த வரி என்ன வரி அப்படின்னா இந்த பாட்டுல எடுத்து பாருங்க. இப்போ சென்னியது பொன் திருவடி தாமரை அப்படின்னு இருக்கு பாருங்க. அதுல சிந்தூர வண்ண பெண்ணே ஒரு வார்த்தை 3வது வரியில 4வது வரியில வரும். அதை பாருங்க, சிந்தூர வண்ண பெண்ணை. இதைத்தான் முன்னாடி எடுத்துக்கிடணும், கொண்டு குட்டி எடுத்துக்கிடணும். நம்ம முதல்ல அங்கிருந்து அந்த முடிவுல இருந்து அந்தத்துல இருந்து ஆதி வர்றதுனால அதை முதல்ல சொல்லிட்டோம். இப்ப சிந்தூர வண்ண பெண்ணே என்பதை முதல்ல கொண்டு கூட்டி எடுத்துக்கலாம். அம்பாளை முன்னாடி நிறுத்துற, அப்படி முன்னாடி இருக்கிற பெண்ணை பார்த்து கூப்பிடுவது போல சிந்தூர வண்ண பெண்ணே என்பது போல. அப்படியே அம்பாள் எவ்வளவு அழகாக இருக்கிறார் என்றால் செம்மை நிறம் கொண்டவளாக. செம்மை என்பதே நிலைத்த தன்மை. இறைவன் எம்பெருமான் செம்மேனி அம்மானாக
இந்த செம்மேனியன சத்து தன்மை, அந்த சத்தான தன்மையைத்தான் சிந்தூர வண்ணத்தினாளாக சிந்தூர மேனியளாக இங்கே முன்னாடி நிற்கக்கூடிய அம்மையை விழித்து, முன்னாடி இருக்க அம்மையை விழித்து கூப்பிடுவது போல இங்கே சொல்லி, இப்படிப்பட்ட அம்மையின் அந்த திருவடி அதுதான் இங்கே சென்னியது உன் பொன் திருவடி தாமரை என்று சொல்லி, இப்ப திருவடியை அப்படியே சூட்டியாச்சு, எங்க தலையில சூட்டியாச்சு. அடுத்து ஒரு வார்த்தை சொல்றார், இது காயத்தால் வழிபடும் குறைமை, அதாவது திருவடி தீட்சை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறு எடுத்து பாருங்க, திருவடி தீட்சை கொடுத்தல் அப்படின்றது. அப்ப அந்த திருவடி தீட்சை கண்டிப்பாக ஒரு குருவாக வந்து திருவடி தீட்சை பெறுதல் என்பது இது காயத்தால் வழிபாடு செய்தல் அப்படின்ற பொருள். மாணிக்கவாசகருக்கும் திருவடி தீட்சை கிடைத்தது. நம்ம அருளாளர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு இடத்துலயும் கிடைச்சது. அதை அவங்க பதிவு பண்றாங்க. அது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு அருமையான ஒரு சம்பவமாகவே அமைந்தது. இங்கே முதல்ல அதை சொல்ற அபிராமி பட்டர் அதை முன்னாடி வைக்கிறார். சிந்த முதல்ல சென்னியது பொன் திருவடி தாவரை என்று சொல்லி அடுத்த வார்த்தை சொல்றாரு, சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம். அப்ப காயத்தால் வழிபாட்டை முதல்ல சொல்லிட்டார். காயத்தால் வழிபாடு என்பது தானே அங்கே சரியை. இங்கே அடுத்த வார்த்தை, காயத்தால் வழிபாடு மட்டும் பத்த, உள்ளும் புறம்புமாக வழிபாடு செய்ய வேண்டும். அதற்காக சிந்தையுள்ளே மன்னியது உன் திரு மந்திரம் என்பதை மிக அழகாக எடுத்துரைக்கிறார். இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லும் போது குரு, ஞானகுரு வந்துட்டாலே நமக்கு தீட்சை கிடைக்கும். தீட்சை கிடைத்துட்டாலே பஞ்செழுத்து மந்திரம் உபதேசமாக கிடைக்கும். இதுதானே மந்திர உபதேசம் என்று சொல்லக்கூடியது. இந்த மந்திர உபதேசத்தை சொல்லுதல் அப்படின்றது, மந்திரங்களை உச்சாரணம் பண்ணுதல் அப்படின்றதுல 3 முறைகள் அங்கே இருக்கிறது. அதாவது வாய்விட்டு சப்தமாக சொல்லுதல், இதற்கு வாஸ்திகம் என்று பெயர். வாய்விட்டு சப்தமாக சொல்லுதல். இப்படி சொல்லலாமான்னு ஒரு கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் நம சிவாய நான் மனசுக்குள்ள சொன்னா இங்க வேற எங்கிட்ட நினைப்பு போயிருந்து வாய் விட்டு சொல்லலாமாங்க அப்படின்னு கேட்பாங்க. சொல்லக்கூடாது என்று எதுவும் கிடையாது. சொல்லுங்க. முதல்ல அப்படி முதல் நிலை ஸ்கூல்லயே படிக்கும்போது பாருங்க, சின்ன கிளாஸ் கேஜி எல்லாம் படிக்கும்போது, நாம படிக்கும்போது 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது வாய் விட்டு சத்தமா சொல்லு, வாய் விட்டு சத்தமா சொல்லு அப்படிதான் டீச்சர் பழக்குனாங்க. ஏன் அப்படின்னா அந்த வாய் விட்டு சத்தமா சொல்ல 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 அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆர்வம். சத்தமா அது ஒரு பக்கத்துல சத்தமா சொல்லு, இன்னொரு ஒன்று சத்தமா சொல்லு, அப்படியே அந்த ஆர்வம் கூட 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 அவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு படிக்க வேண்டிய ஆர்வத்தையும் அதிகமா அதுல கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் அந்த சொல்ல 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 மனசுக்குள்ள பதியவும் ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஒரு டெக்னிக் தான். அந்த சின்ன வயசுல தான் சத்தம் போட்டு சொல்லணும். பெரிய விளையாடனே போண்டு போயிடும். சொல்ல தெரிஞ்சா கூட சொல்ல வாய் தரணும். சின்ன பிள்ளைங்க அது ஒபே பண்ணி சொல்லும். அப்ப இந்த சின்ன வயசுல மனசுல அப்படி ஆழமா போய் உட்காருப்பார். அப்ப அந்த முதல் நிலை என்பது வாய்விட்டு சப்தமாக சொல்லுதல். அதற்கு பெயர் வாசிகம் என்று சொல்வார். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே சொல்ல 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 என்ன ஆகுதுன்னா சப்தம் வெளியே வராது. லேசா தனக்கு மட்டும் கேட்பது போல உதட்டளவிலே அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு பெயர் மந்தம். கொஞ்சம் நாளானே எல்லாருக்குமே இந்த ஒரு பக்குவம் வரும் எல்லாருக்கும். அப்ப அந்த உதட்டளவிலே இதுக்கு பெயர் மந்தம் அப்படின்னு. அடுத்து அப்படின்னு சொல்லி 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 இன்னும் ஒரு பக்குவ நிலை வந்த மாத்திரத்தில் எப்படி வரும் மனதுக்குள்ளே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சரியை கிரியை யோகம் என்ற 3ல வச்சிடலாம். இதெல்லாம் அப்படியே வாய்விட்டு சொல்லுதலும், அடுத்தாப்புல அப்படியே தனக்கு மட்டும் கேட்பதாக மந்தமாக சொல்வதும், அப்புறம் மனத்திற்குள்ளே மானசீகமாக சொல்லுதல், இதெல்லாம் மந்திரத்தில் உண்டு. இப்ப இந்த மந்திரத்தை தான் இங்க அழகாக சொல்ற.
என்ன வழியில சொல்ற, சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம். அப்ப மூன்றாவது நிலையில் உள்ள அந்த யோக நிலையை இங்கே கொண்டு வருகிறார். அதோட சிந்தை உள்ளே அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அப்ப சிந்தை அப்படின்னும் போது உயிருக்கு நெருக்கமான ஒரு பகுதி. அப்ப இந்த பகுதியில் எது அப்படியே நினைக்கப்படுகிறதோ, நினைப்பு. அப்ப அந்த சிந்தைன்றது அந்த இடத்துல நினைப்பு மாத்திரம் அப்படி நெருக்கமா, உயிருக்கு நெருக்கமா வந்து நிக்கிற இடம். அப்ப இந்த இடத்துல ஒன்றை நினைந்து நம்ம ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம்னா அதனுடைய பொருள் உள்ளத்துல வந்து நிற்கும். எல்லாருக்கும் தெரியும் உள்ளம் என்பது இங்க சிந்தை தான். ஏன்னா மனத்தை காட்டிலும் சிந்தை வந்து இன்னும் உயிருக்கு நெருக்கமான பகுதி. இப்ப நமசிவாய சொல்லும் போது சொல்லிய அந்த மந்திரத்துடைய பொருள் நமக்கு அது சொல்ல சொல்ல வரும். முதல்ல பொருள் தெரியலனால அப்புறம் சொல்ல சொல்ல வரக்கூடியதா. அப்ப இந்த இடத்துல அந்த பொருள் எது? நமசிவாயம் என்பது இறைவன் நாமமும் அவனுடைய மந்திரமும். நமசிவாயம் என்பது அவனுடைய திருவுருவம். இப்ப நமசிவாயன் சொல்ல 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 அவருடைய திருவுருவம் நமக்கு வந்து விடுமே. அதே போல அம்மை, அம்மையுடைய மந்திரம், அவருடைய மந்திரம் நிறைய இருக்குது. ஏகாஷரி அப்படிம்பாங்க. அவளுடைய இதுலயும் சோடாச்சரி அப்படிம்பாங்க. பஞ்ச தசாசரி அப்படிம்பாங்க. ஒவ்வொரு வகையா அது எல்லாத்துக்குமே குரு மூலமா கேட்டுதான் இந்த மாதிரி மந்திரங்களை எல்லாம். அப்ப இந்த மந்திரங்களை நம்ம சொல்லும் போது அம்மைக்குரிய மந்திரங்கள், இதை சொல்லும் போது அம்மையோடைய அந்தந்த உருவம், அந்தந்த மந்திரத்திற்குரிய அந்தந்த உருவம் அப்படியே இங்க சிந்தை என்றால் இங்க உயிரோடைய அறிவுல அப்படி பதிவாங்க. அதத்தான் இந்த இடத்துல சிந்தையுள்ளே மன்னியது. மன்னுதல்னா நிலை பெற்றது. அப்ப இந்த மந்திரத்தை மானசீகமாக முறையிலே மனதிற்குள்ளே இந்த ஆன்மா சொல்ல 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 இந்த சிந்தை என்று சொல்லக்கூடிய அந்த உயிருக்கு நெருக்கமான அந்த இடத்திலே அம்மையின் திருவுருவம் அப்படியே பதிந்து, அதுவும் எந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணுகிறோமோ அந்த மந்திரம் அப்படியே அதற்குள் பதிந்து அப்படியே நிலை பெற்ற தன்மை. எவ்வளவு ஒரு அருமையான, என இந்த நிலையில தான் அவர் இருந்தார். இது யோக நிலை. யோக மனதிற்குள்ளேயே நினைத்து உருகி அந்த வழிபாட்டை செய்தல், அந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி அம்மையை உள்ளத்திற்குள் கொண்டு வருதல். இந்த நிலையில அவர் இருந்ததுனால அந்த வார்த்தைகள் அப்படியே வந்து வெளியே விழுந்தது. அம்மையுடைய திருவடியை தன் தலைமீது கொண்டு, தலையென்றால் உயிர் அறிவிலே கொண்டு, அதனால் அந்த உள்ளத்திற்குள்ளே அம்மையின் திருவுருவமும் இந்த சிந்தையுள்ளேன்னு சொல்லும்போது அம்மையோட உருவம் வந்துட்டு உருவம் பதிவாகி அந்த உருவத்தை நினைந்த போது இந்த உயிரானது உள்ளமானது அந்த மந்திரத்தை உச்சாடனம் மானசீகமாக பண்ணிக்கொண்டு, அப்ப இந்த இடத்துல இவ்வளவு நேரத்துல என்ன வந்தது? முதல்ல சென்னியது அப்படியே அந்த பொன் திருவடி தாமரை, இது காயத்தால் வழிபாடு செய்வதை சொன்னார். அடுத்து சிந்தையுள்ளே என்று சொல்லிய போது இங்கே மனதால், முதல்ல காயம் அப்புறம் மனது, மனதால் செய்யக்கூடிய அந்த வழிபாடு அதனுடைய பயன் அதை அப்படியே நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்தார். இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார், வேற ஒண்ணு. என இந்த வழிமுறையில நாம வழிபாடு செய்ய 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 அம்மையுடைய அருள் பதிவு, ஏன்னா சார்ந்ததன் பண்ணோம், உயிர்களாகிய நாம சார்ந்ததன் பண்ணோம். எந்த ஒன்றை சார்கிறோமோ அந்த இடத்துல போய் நிற்போம். நிலத்து இயல்பாகும் நீர் திரிந்து அற்றதாகும் மாந்தற்கு இனத்து இயல்பதாகும் அறிவு. எந்த இடத்துல உட்காரமோ அந்த கூட்டத்துக்குள்ள அறிவுதான் நமக்கு வரும். அதனாலதான் சத்சங்கத்தோட இருங்க இருங்க இருங்கன்னு சொல்றது. இப்ப இந்த திருவடியை தலைமையில சூடுறது மட்டும் இல்ல, அதாவது அறிவுல கொண்டு வந்து வைக்கிறது மட்டும் இல்ல, இந்த அம்மையுடைய மந்திரத்தை சதா காலமும் உச்சாடனம் பண்ண, அதுவும் சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் அப்படியெல்லாம் சொல்லிட்டாரு. முதலே சிந்தூர வண்ண பெண்ணுன்றத
முதலே நம்ம கொண்டு வந்து போட்டுட்டோம். இவ்வளவும் அழகான ஒரு பிராக்டிசிங் பழக்கம் சொல்றாங்க இல்லையா? இந்த பழக்கம், அதாவது சரியை கிரியை யோகம்ன்ற இந்த ஒரு பழக்கம், இப்ப இந்த பழக்கத்தின் மூலமாக உயர்ந்த நிலையில் நிற்கும் இந்த ஆன்மா. அது இவர்தான் அபிராமி பட்டர் தான், அவரையே மனசுக்குள்ள இப்ப நினைச்சுக்கணும். அப்போ உயர்ந்த நிலையில் இருக்கும் இந்த ஆன்மா. ஆனா உயிர்களாகிய நாம எப்படிப்பட்டவங்க, எதை சாடுறோமோ அதுல போய் மாறிடுவோம் இல்லையா? அப்ப இந்த நினைவு நம்மளை விட்டு மாறிடக்கூடாது. அதாவது ஒரு நல்ல வைர நெக்லஸ் கம்மல்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செட்டு நம்ம கடன் தான் வாங்கி கொடுத்துட்டாருன்னா இத பத்திரப்படுத்தணும், அங்கங்க போட்டக்கூடாது. ஒண்ணு கழுத்துல போட்டு அழகுவோம், கழுத்துல இருந்து கலட்டி பத்திரமா வைக்கும் போது அது எங்க வச்சா பத்திரமா இருக்கும், அதை பார்த்து 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 வைப்போம் இல்லையா? அதே இல்ல இந்த திருவட்டி அற்பும் இந்த அவளுடைய மந்திரத்தை சொல்லக்கூடிய பாக்கியமும் பெற்ற ஆன்ம அறிவு எங்கே போய் இருக்க வேண்டும்? ஒரு பொருள் நமக்கு கையில கிடைச்சிட்டு அப்படின்னா அந்த பொருளை பத்திரப்படுத்துறதுக்கு பாருங்க, அதுக்கு கூட பணம் சம்பாத்தியம் பண்ற பெருசு இல்ல, அதை சேர்த்து வைத்து பாதுகாப்பதுதான் மிக மிக அருமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல அம்மையுடைய அருள் பெற்ற மாத்திரத்திலே அதிலிருந்து விலகாத ஒரு தன்மை இந்த உயிர்களுக்கு வர வேண்டும். அப்படி உயிர்களுக்கு வருவதற்காக இந்த அம்மையை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அருமையான ஒரு வழிமுறைய நமக்கு, இதெல்லாம் வழிமுறைதான், அவர் அனுபவிச்சது ஒரு பக்கம், நமக்கு அந்த வழிமுறைய அழகா நமக்கு சொல்றாரு பார்க்கறது. இப்ப சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திரு மந்திரம்னார். அப்ப அம்மைக்குரிய மந்திரம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம், சோடாச்சரி ஏகாச்சரி இதெல்லாம் பார்த்தோம். அதுலயும் கூட ஆகமங்கள், நம்ம சைவத்துல எடுத்துட்டோம்னா ஆகமங்கள் அப்படின்னா சைவ ஆகமங்கள், ஆகமங்கள் நிறைய இருக்கு, வைணவ ஆகமம் இருக்குது, சாக்த ஆகமங்கள் இருக்கு, நிறைய இருக்குது. ஆனா ஆகமம் சொன்னாலே சிவ ஆகமம் சைவ ஆகமங்கள் அப்படின்னு தான் அநேகமா சொல்லுவாங்க. ஆனா அதுலயே தந்திரங்கள் ஒன்று இருக்கு. இந்த தந்திரங்கள் அப்படின்றது சாக்த ஆகமங்களை எடுத்து சொல்லக்கூடியது, சாக்த ஆகமங்களை எடுத்து சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த தந்திரங்கள், அந்த அம்மைக்கு உரிய அந்த ஆகமங்கள் யாமளம் முதலிய பல பல வகையாக அமைந்துள்ளது. அது கூட 64 ஆகமங்கள் அப்படின்ற ஒரு கணக்கு கூட அங்க சொல்றாங்க. 64 ஆகமங்கள் சதுஷ்யா தந்திரை அப்படின்றத சௌந்தர்ய லகவி அதுல எடுத்து சொல்லுது. சதுஷ்யா தந்திரை அப்படின்றது அம்பிகையுடைய இந்த தந்திர சாஸ்திரங்கள் மேலான ஒன்று, மிக மேலான ஒன்று. இந்த உங்களுக்கு கடைசி வரி பாருங்க, உண்டன் பரம ஆகம பத்ததியே அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்ப அவனுடைய மந்திரம், திருமந்திரம் ஒரு வார்த்தையை போட்டார், அது கிரியை யோகத்தோடு கூடியது. அந்த மந்திரங்கள் எப்படிப்பட்டது? ஆகமங்கள், ஆகமங்களே சப்த ஆகமங்கள் இருக்கு, அது தந்திரங்களாக சொல்லப்படுகிறது. அந்த தந்திரங்கள் என்பது இங்கு 64 சதுஷ்யா தந்திரை என்று சொல்லப்படக்கூடியதாக இங்கே அமைந்துள்ளது. இதில் சொல்லப்பட்ட மந்திரங்களை எல்லாம் உச்சாரணம் பண்ணி அந்த அம்மையை மனதிற்குள் இருத்துதல், இதெல்லாம் கிரியை யோகம் இதிலே வந்து அங்கு சேரக்கூடியது. இந்த நிலையில் உள்ள இந்த ஆன்மா, அதாவது இறை வழிபாட்டிலே, அம்மையுடைய வழிபாட்டிலே, சாக்த வழிபாட்டிலே நிறைந்திருக்கும் இந்த ஆன்மா, அதில் இருந்து இங்கே விலகாமல் இருக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த வரியில சொல்றாரு. நீ அடியாருடன் கூடி, அப்ப இந்த நிலை
உயர்ந்ததான அந்த நிலையில வந்துட்டு இந்த ஆன்மா சரியை வழிபாடு யோக வழிபாட்டுல நிற்கக்கூடிய இந்த ஆன்மா அப்படியே இருக்க வேண்டும் என்றால் அடியார்களோடு கூடி இருக்க வேண்டும். அதத்தான் நீங்க அடியார்களோட இருக்கிற வரைக்கும் இங்க களவு போகாது. எது அம்மையுடைய நினைவு என்பது களவு போக முடியாது, அதுலயே உட்கார்ந்து. அதைத்தான் இங்கே மிக அழகான புண்ணியனின் அடியாருடன் கூடி முறை முறையே அருமையான ஒரு வார்த்தையை போட்டாரு. முறையே அத முண்டிகனின் அடியார், முன்பு பல அடியார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பல அடியார்களோடு, அது உன்னுடைய அடியார்களோடு கூடி நின்று முறை செய்தல். அது ரொம்ப மேலான ஒன்று. முறை செய்தல் என்பது அம்மையை வழிபாடு செய்து தோத்திரமும் அந்த தோத்திரங்கள் செய்தல், அவளை பற்றி புகழ்ந்து பேசுதல். இப்படிப்பட்ட இந்த வழிபாடு எவ்வளவு ஒரு அருமையா கொண்டு வந்திருக்காரு பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அருமையான வழிபாடு யாருக்கு கிடைக்கும்? அடியார்களோடு கூடி நிற்கும் அந்த நிலை. இந்த நிலை வந்து விட்டாலே இந்த ஆன்மாக்கள் அந்த பக்குவத்திலிருந்து நீங்காமல் இருக்கும். அப்ப அம்மையுடைய திருவடி தாமரையை சென்னியில் வைத்து, அதை சென்னியில வைக்கிறது அப்படின்றது காயத்தால் வரும் வழிபாடு. அதை ரொம்ப அழகா சொன்னார். அடுத்து அந்த மந்திரம், அவளுடைய மந்திரத்தை சிந்தைன்னு சொல்லும் போதே அவளுடைய உருவத்தையும் தியானித்து தியான பொருளாக்கி அவளுக்குரிய மந்திரங்கள் அதையெல்லாம் எடுத்து சொல்லி, அது எப்படி சொல்றது, மனதால செய்யக்கூடிய அந்த வழிபாடு. அப்ப இது மனதால் செய்யக்கூடியது. அடுத்ததாக அடியார்களோடு கூடி நின்று இவளுடைய இந்த பத்ததிகள் என்று சொல்லக்கூடிய பரம ஆகம பத்ததிகள், அதுதான் இங்க அவருடைய தோத்திரங்களாக. அந்த தோத்திரங்களை எப்படி சொல்றது? அடியார்களோடு கூடி நின்று முறையாக பரம ஆகம பத்ததியே அடியாருடன் கூடி முறையே பண்ணியது. எதற்காக? இதில் இருந்து விலகாமல் வருவதற்காக. என்றும் முந்தன் பரம ஆகம பத்ததியே என்ற மாத்திரத்திலே இது காயத்தால் வாக்கால். அப்ப முதல்ல காயத்தால், அடுத்து மனதால், அடுத்து வாக்கால், 3 கரணங்களாலும் வழிபாடு அவர் புரிந்தார். அபிராமிப்பட்டார் அதை நமக்கும் எடுத்து சொன்னார். இப்படி முக்கரணங்களாலும் அம்மையை வழிபடுதல். அதுலயும் கூட பண்ணியது என்றும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த கடைசி வரைக்கும் முன்னாடி பாருங்க, முறையே ஒரு வார்த்தை இருக்கு, பண்ணியது என்றும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப அந்த பண்ணுதல் 2 சுழியும் போட்டிருக்கு, பார்ப்போம். பண்ணுதல் அப்படின்னா சொல்லுதல், பலகாலமும் சொல்லுதல். இறை வழிபாட்டிலேயே நமக்கு விவகாரங்கள்னா நல்ல ஒரு அருமையாக ஓதுதல் அப்படிப்பா. சொல்லுதல், பாடுதல், ஓதுதல். ஓதுதல் சொல்றது ரொம்ப மேலான ஒன்று. ஏன்னா ஓதுதல் அப்படி சொல்லும் போதே அந்த பொருளும், அந்த பொருள் அப்படியே மனதுக்குள்ள வந்து உட்காரு. அதை உணர்ந்து சொல்லுதல். மணிவாசகர் அத்தான சொன்னார், சொல்லிய பாட்டே பொருள் உணர்ந்து சொல்லுதல் அப்படின்னு. இந்த இடத்திலையும் பண்ணியது என்ற மாத்திரத்தில் பலகாலம் சொல்லுதல். அம்மையுடைய அந்த பெருமைகளை, அந்த பத்ததின்றது அம்மையுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய பரம மேலானது, பரம ஆகமம் என்று சொல்லக்கூடிய அந்த பத்ததிகள். அது கூட சதுஷ்டியாதந்திர என்று சொல்லக்கூடிய அதை சௌந்தரிய லகரியே சொல்றது. அவளுடைய பெருமைகளை எல்லாம் பலகாலம் சொல்லக்கூடியதான ஒன்று. அதைத்தான் மீண்டும் மீண்டும் இடைவிடாது, இடைவிடாத ஒரு தன்மைக்கு ஒரு பெருமை உண்டு. எந்த ஒரு செயல் செய்தார், கோவிலுக்கு போனோம்னா இடைவிடாம போனோம்னா ஆகா தொடர்ச்சியா போறது சாமி வழிபட்ட அப்படின்னு சொல்லு. அதை போல அம்மையுடைய பெருமைகளை எல்லாம் இங்கே
அதுவும் முறை முறையாக எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லுதல். அந்த முறையிலேயே பண்ணியது இடைவிடாமல் சொல்லுது என்றும் எதை உன்னுடைய பரம ஆகம பத்ததி என்று சொன்னார் என்றால் மனம் வாக்கு காயம் மூன்றினாலும் அம்மையை வழிபாடு செய்து. இது சரி, மனம் வாக்கு காயம் சொல்றாங்களே, நமக்கும் திருமுறையில மனத்தாலும் வாக்காலும் காயத்தாலும் வழிபட வேண்டும் தான் நமக்கு திருமுறையும் சொல்லுது, சாத்திரமும் சொல்லுது. ஏன் இந்த மனம் வாக்கு காயம் 3 நாளும் நம்ம செய்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே அது வரும். எதற்காக செய்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு நாம செய்யக்கூடிய எல்லா செயல்கள் தான் வினைகள் தான் கர்மா அப்படிங்கிறோம் இல்லையா. இந்த வினைகளுக்கு ஏற்ற பலன்களை அனுபவித்தல் தான் மீண்டும் மீண்டும் பிறகு. அப்ப வாயினால் சொல்லுதல், உடலினால் காயத்தினால் செய்தல், மனதினால் எண்ணுதல். யோசிச்சு பாருங்க, மனதால என்றது வாயால சொல்ற கூட நிப்பாட்டிடலாம், கையால செய்யற நிப்பாட்டலாம், மனதால என்றதை நிப்பாட்ட முடியுமா? அப்ப எத்தனை வினைகள், ஒரு நொடிக்கு நொடி வினைகள் ஏறிக்கொண்டே இருக்கும். இந்த 3 நாள் ஏற்கனவே ஒரு அம்மாவை சேர்த்து வச்சிருப்போம், சங்கீதத்துல போய் நிக்குது. அதுல இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா சாமி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இப்ப செய்யற அந்த சஞ்சீத வினையிலிருந்து கொடுக்கப்பட்ட இன்றைக்கு அனுபவிக்கிற பிராரப்த வினை, அதை செய்யும் போதே அனுபவிக்கும் போதே மேல்வினை ஏறு. அப்ப மேல்வினை ஏறி திரும்ப சஞ்சீதத்துல போய் நிறைஞ்சு. அப்ப இது அப்படியே ரொட்டீனா சுத்தி வரும். அப்ப இதுக்கு ஸ்டாப் என்னைக்கு வரும்ன்றதுதான், ஸ்டாப் பண்றதுக்குதான் இந்த பாட்டு. அப்ப இதை நிறுத்தணும்னா இப்ப இவர் சொன்னதை யோசிச்சுப்பாரு. அப்பா அம்மாவுடைய இந்த திருவடி தாமரையை அப்படியே காயத்தில் ஏற்றுக்கொள்ளுதல், இந்த திருவடி தீட்சைங்கிறாங்க. இது சாதாரண இல்ல, நல்லா பக்குவப்பட்ட அம்மாக்களுக்கு தான் கிடைக்கும். சரி இருக்கட்டும், திருவடி தீட்சை அது காயத்தால. அடுத்தாப்புல அந்த மந்திரத்தை சொல்லுதல் அப்படின்றது. அப்ப அந்த மந்திரத்தை எப்படி சொல்ற, மனசால எண்ணிக்கொண்டு சொல், அந்த உருவத்தை உள்ளே கொண்டு வந்து சொல்லுதல், உள்ளத்தில் இருத்தி சொல்லுதல், இது மனதால் செய்யுது. அப்ப மனதுக்குள்ள அம்மையை இருத்தி அவளுக்குரிய அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டால் வேற நினைவு வருமா? அதனால் நமக்கு ஏதேனும் வினைகள் ஏறுமா? ஒரு துளி கூட மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல கதி. நல்ல கதின்றத அண்டலை. அப்ப எண்ணுதல் நல்ல கதி அப்படின்னு, நல்லன்ற வார்த்தை இறைவனுக்கு மட்டும்தான். இறைவனை எண்ணுதல் மட்டும்தான் மீண்டும் ஒரு பிறவியை உண்டு பண்ணார். அதத்தான் இங்க மனதினாலும் வாக்கினாலும் காயத்தினாலும் மீண்டும் மீண்டும் வினைகளை ஈட்டிக் கொண்டிருக்கும் ஆன்மாக்களாகிய நாம் இங்கே அம்மையை வழிபாடு 3 கரணங்களினாலும் அம்மையை வழிபாடு செய்ய இந்த வினைகள், அது எப்படிப்பட்ட அம்மை எங்க திருவடி வச்சிட்டாலே சஞ்சீதம் சுட்டு எரிக்கப்படும். என்றைக்கு இறைவனுடைய திருவடி தீட்சை கிடைக்கிறதோ அன்றைக்கு சஞ்சீதம் சுட்டு எரிக்கப்படும். தள்ளுபடியெல்லாம் கிடையாது, சுட்டு எரிக்கப்படும். அப்ப மீண்டுவாரா நிலை. அப்புறம் மனதிற்குள் அம்மையை கொண்டு வந்து விட்டோம் என்றால் மேலான ஒரு நிலை. அதுக்கு கூட இன்னும் சொல்ல போனா சாரூபம் என்று சொல்லக்கூடிய, ஏன்னா அம்மையுடைய உருவம் உள்ள பதிய 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 ஒருவேளை இன்னொரு விரைவி வந்தாலும் சாரூபம். அதுக்குள்ள உலகமே இருக்கு. அடுத்தார் போல இந்த வாக்குஸ்தானத்தினால் அம்மையை வழிபட 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 வேளாண பதம். அப்ப ஒவ்வொரு பதமும் அந்த சாலோகம், சாமீபம், சாரூபம் இது எல்லாம் சேர்ந்து இது 3லும் தேர்ந்து இருக்கும்போது சாட்சி மேலான பரமுக்தி அம்மையோடு இருக்கும் நிலை. இதை எவ்வளவு எளிமையா ஒரு பாட்டுல கொடுத்து போட்டார். எளிமையா நமக்கு புரிகிற மாதிரி, மனம் வாக்கு காயத்தினால் அம்மையை வழிபாடு செய்ய மேலான அம்மையின் அருள் பெறலாம்
என்பதை இந்த பாடலின் மூலமாக சென்னியது பொன் திருவடி தாமரை, சிந்தையுள்ளே மன்னியது உன் திரு மந்திரம். மந்திரம் என்ற மாத்திரத்திலே நாமமாக, அவனுடைய நாமமாக, உருவமாக. ஏன்னா இப்ப லலிதா சகஸ்ர நாமம்லாம் பார்க்கிறோம், எல்லாம் மந்திர சொல்லுதான். அத்தனையும் அவளுடைய பிரபாகங்களை எடுத்து சொல்லுவது. ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு ரூபம் இருக்கிறது இல்லையா? அந்த ரூபமெல்லாம் இந்த மந்திரத்தை உள்ளத்துக்குள்ள உள்ள வச்சு சொல்லும் போதாதான் சிந்தையுள்ளே மன்னியது. அப்ப அந்த ரூபம், அந்த நாமத்திற்குரிய ரூபம் அப்படியே சிந்தையில் பதிவாகிறது. அப்ப இது மனதால் நினைந்து வழிபடும் முறையை சிந்தையுள்ளே மன்னியது உன் திரு மந்திரம். சிந்தூர வண்ணப்பெண்ணே, முன்னாடி அம்பாளை நிக்க வச்சு அவட்ட அப்படி சொல்றது போல அஞ்ஞாக்குற சிந்தூர வண்ணப்பெண்ணே, உன்னிய இப்படிப்பட்ட ஒரு நிலை என்னை விட்டு நீங்காம இருக்கணும்னா நான் எங்க இருக்கணும் தெரியுமா? முன்னியனின் அடியாருடன், என்னைக்கு இருந்து பல அடியார் சொல்லக்கூடிய அந்த அடியார்களுடைய கூடி முறையே பண்ணியது. சதா காலமும் அவர்களுடைய புகழை பாடிக்கொண்டிருப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து இந்த விடைவிடாது சொல்லுதல் பண்ணியது என்றும் முந்தன் பரம ஆகம பத்ததி, மேலான அந்த பரம ஆகமம் என்று சொல்லக்கூடிய அம்மைக்கு உரிய அந்த தந்திர சாத்திரங்கள், தந்திர சாத்திரங்கள், யாமளை என்று யாமளம் என்று சொல்லக்கூடியது, அதனை பண்ணியது என்று முந்தன் பரம ஆகம பத்ததியே என்று மிக அழகாக இந்த 6வது பாடலிலே அம்மையின் புகழையும் பெருமையையும் அவளுடைய திருவடி பெருமையையும் அந்த திருவடி பட்டதால் நம்முடைய சென்னியில் இருக்கும் மூட்டை தலையில் இருக்கும் நாற்றம் மீண்டு வாராத நிலையையும் எடுத்து சொல்லி, மீண்டு வாராத நிலைதான் அதெல்லாம் அழகாக எடுத்து சொல்லி, இந்த உடம்போடு கூடி இருக்கும் காலத்திலேயே இந்த உலக சார்பு மீண்டும் மீண்டும் நம்மை அந்த நிலையில் கொண்டு போய் வைத்துவிடும். அதனால் அடியார்களோடு கூடியிருக்கும் அந்த அடியார் இணக்கத்தையும் எடுத்து சொல்லி, இப்படி நாம் வாழ வேண்டும் அம்மையை வழிபட்டு என்பதாக அருமையான ஒரு பாடலாக அமைத்து கொடுத்திருக்கிறார் அபிராமி பட்டர். சிற்றம்பலம். அடுத்த